அடுத்தது பாருங்க, ஆதாம் பாவத்துல விழுந்த பிறகு அவன் தப்பித்துக் கொள்வதற்காக மனைவியின் மீது குற்றம் சாட்டுகிறான். சாபத்துக்குள்ளாக போன பிறகு பாருங்க, குற்றச்சாட்டு முதலாவது தேவன் மீது, தேவன் நீர் தந்த ஸ்திரியானவள். இரண்டாவது மனைவியின் மீது. 2ஆம் அதிகாரத்துல தேவன் யாவாலை உருவாக்கி கொண்டு வந்து அவருக்கு முன்பாக நிறுத்துகிறார். அப்போது ஆதாம் சொல்கிறார், இது என் எலும்பிலும் என் எலும்பும் என் மாம்சத்திலும் என் மாம்சமாய் இருக்கிறார் என்று. இது எப்போது சொன்னார்? தேவனோடு இருக்கும்போது, சாபத்திலும் பாவத்திலும் இல்லாத போது, தெய்வ பிரசன்னத்துல ஆசீர்வாதத்துல இருக்கும்போது. ஆனால் இப்போது மனைவியின் மீதும் குற்றம் சாட்டுகிறாரே. எப்போது? சாபத்துக்குள்ளாக வந்தபோது, விழுந்த பிறகு குற்றம் சாட்டுகிறார். குற்றம் சாட்டுவதே சாபத்திற்கு அடையாளம். குறை சொல்வதே சாபத்திற்கு அடையாளம். தேவநீர் தந்த ஸ்திரியானவள் என்று சொல்கிறார். ஆண்டவர் சொல்றார், மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை இவனுக்கு உண்டாக்குவோமாக. ஏற்ற துணை நல்லதுக்காக. இந்தியில சொல்லுவாங்க, ஆதாம் அக்கிலா ரைனா அச்சானை एक ऐसा सायक बनाऊंगा उससे मेल पाए. அப்படி என்றால், நான் ஒரு சிறந்த பெஸ்டான ஒரு மனைவியை ஆதாமுக்கு ஏற்படுத்தி கொடுப்பேன், அதன் மூலமாக அவனுக்கு நன்மை உண்டாகட்டும் என்று சொல்லப்படுகிறது இந்தி வேதத்தில். ஹல்லேலூயா. ஆண்டவர் தவறு செய்தாரா? ஆதாம் தனிமையா இருக்கக்கூடாதுன்னு நினைத்து அவனுக்கு ஏற்ற துணை கொடுத்தா, இவர் காத்து கொள்ளாம அவர் ஏவாள் பேச்சை கேட்டு பாவத்திலையும் சாபத்திலையும் விழுந்து தேவன் மீது குற்றம் சாட்டுகிறார். 2ஆம் அதிகாரத்திலே குற்றச்சாட்டுகள் இல்லை, பாவம் இல்லை, சாபம் இல்லை. 3ஆம் அதிகாரத்தில் தான் வருகிறது. அது 13. அப்போது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரியானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன். பாருங்க, முதல் குற்றச்சாட்டு ஆதாம் யார் மீது வைத்தார்? தேவன் மீது. 2வது குற்றச்சாட்டு யார் மீது? மனைவி மீது. இப்ப மனைவியின் இடத்துல கர்த்தர் வருகிறார். கர்த்தர் கேட்கிறார், தேவன் ஏன் இது இப்படி செய்தாய் என்று. அப்ப ஸ்திரியானவள் என்ன சொல்ல வேண்டும்? மன்னிப்பு கேட்டு இருக்க வேண்டும். ஆனால் மன்னிப்பு கேட்காம என்னை வஞ்சித்தது சர்ப்பம் என்று சொல்கிறார். ஆதாமும் ஏவாளும் இருவரும் தேவனிடத்துல மன்னிப்பு கேட்கவில்லை. பாவம் செய்த பிறகு அவர்கள் மன்னிப்பு கேட்கவில்லை. மன்னிப்பு கேட்டிருந்தால் நிச்சயமாக கர்த்தர் அவர்களை ஏதேன் தோட்டத்திலேயே வைத்திருப்பார். சாபத்தில் இருக்கிறவங்க, பாவத்தில் இருக்கிறவங்க சீக்கிரத்தில் யாரையும் மன்னிக்க மாட்டாங்க, மன்னிப்பும் கேட்க மாட்டாங்க. புரிந்து கொள்ளுங்கள். நிறைய பேரு அந்த இன்னரிலின் கூட்டத்தில் வரும்போது மன்னிப்பதின் மூலமாக தான் அநேகர் விடுதலை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதுதான் இங்க ஆதாம் ஏவாள் செய்த தவறு. ஏவாள் சர்ப்பத்தை பார்த்து சொன்னாள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. ஆண்டவர் தான் முன்ன சொன்னாரு, இந்த கனியை புசிக்க கூடாது என்று. அப்ப தேவனுடைய வார்த்தையை விட பிசாசனுடைய சர்ப்பத்தினுடைய வார்த்தை அவர்களுக்கு மேன்மையாக தெரிகிறது. இன்று அநேகர் தேவனுடைய வார்த்தையை காட்டிலும் மறுத்தவர்கள் சொல்வதும், உலக அரசாங்கம் அதிகாரிகளும் ராஜாக்களும் சொல்வதும், மனிதர்கள் சொல்வதையும் நம்பி தேவனுடைய வார்த்தையை அவமாக்கி போடுகிறார்கள். அதுதான் இயேசு சொல்கிறார், உங்கள் முத்துக்களை பன்றிகளுக்கு முன்பாக போட வேண்டாம், அவைகள் என்ன செய்யுமா? மிதித்து சின்ன பின்னமாக்கிடும்.
ஹல்லேலூயா. அதற்கு பிறகு ஆண்டவர் சீக்கிரமாக நான் முடிக்கிறேன். அப்போ 15 ஆண்டவர் வரார். 14 அப்போது தேவனாகிய கர்த்தர் சர்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடினால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். இங்க ஒரு வெளிப்பாடு நான் சொல்றேன். ஒரு மனிதனை தவறான வழியில நடத்தும் போது அந்த மனிதன் சபிக்கப்பட்டவன். எந்த மனிதனையாவது வஞ்சிக்கிறவனாக, ஏமாற்றுகிறவனாக, அவனை மோசம் போக்குகிறவனாக, தவறான வழியிலே தவறான சத்தியத்திலே நடக்கிறவனாக இருந்தால் அவன் இந்த பூமியிலே சாத்தானை போல சபிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். அவன் எப்போது சாபத்துக்குள்ளாக மாறினான் என்றால், ஏவாளையும் ஆதாமையும் வஞ்சித்த பிறகுதான். அதே போலதான் இன்று அநேகர் தந்திரமாக ஜனங்களை அநேக ஊழியர்களும் தீர்க்கதரிசிகளும் கூட அடுத்த சபை மக்களை வஞ்சித்து தங்கள் பக்கமாக வரங்களை கொண்டு, அபிஷேகத்தை கொண்டு, தங்களுக்கு சாதகமாக தேவ பிள்ளைகளை, மற்றவர்களுடைய சபை மக்களை வஞ்சிக்கிறவர்கள் யாவரும் சபிக்கப்பட்டவர்கள். இது கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக நான் சொல்லுகிறேன். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் அதுதான். அப்போது தேவனாகிய கர்த்தர் சர்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடினால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களில் சபிக்கப்பட்டு இருப்பாய். நீ உன் வாயினாலே நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் மண்ணை தின்பாய். அல்லேலூயா. பாருங்க, ஒரு தவறான முறையில நடத்தின சாத்தானுக்கு என்ன தண்டனை? அதற்கு முன்பு சர்பத்துக்கு கால்கள் இருந்திருக்கும், வாய் இருந்திருக்கும், பேசியிருக்கும், நடந்திருக்கும். ஆனால் சாபத்திற்குள்ளான பிறகு அதற்கு வாய் இல்லாமல் போனது, கால்கள் இல்லாமல் போனது. சர்பம் சாத்தானுக்கு இடம் கொடுத்தது. இடம் கொடுத்த பிறகுதானே அது உள்ளே நுழைந்தது. ஏதேன் தோட்டத்தில் சர்பத்தை உண்டாக்கினது கர்த்தர் தானே. அப்ப சர்பம் என்ன செய்தது? சாத்தானுக்கு செவி கொடுத்தது. ஹல்லேலூயா. ஒரு மனிதன் சாபத்துக்குள்ளாக போனால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில இந்த 14வது வசனத்தின்படி நல்ல ஆகாரத்தை புசிக்க முடியாது, நல்ல உடையை உடுத்த முடியாது, நல்ல சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியாது, திருமணத்துல சந்தோஷம் இருக்காது, குடும்பத்துல சந்தோஷம் இருக்காது, வருமானத்துல சந்தோஷம் இருக்காது. இழப்பு இழப்பு இழப்பு, நஷ்டம் நஷ்டம், வியாதி, வறுமை, தரித்திரம், இதெல்லாம் சாபத்திற்கு அடியாளம். யாரையோ நாம் முன்னோர்கள் அல்லது நாம் யாரையோ வஞ்சித்திருக்கிறோம். ஒருவேளை இந்த செய்தியை ஊழியர்களாகிய நீங்கள் எந்த சபை மக்களையாவது வஞ்சித்திருந்தால், வஞ்சித்து அவர்களை தன் பக்கமாக இழுத்திருந்தால், இன்றைக்கே நீங்கள் மனம் திரும்புங்கள். கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக நான் சொல்லுகிறேன், அவர்களை அனுப்பிவிடுங்கள் அந்த சபைக்கு. பவுல் சொல்லுகிறார், மற்றவர்களுடைய சபையின் மீது நான் அஸ்திபாரத்தை போடாமல் யாரும் சொல்லப்படாத இடத்துல போய் கிறிஸ்துவை அறிவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். வட மாநிலத்தில் நான் ஊழியம் செய்கிறேன் மிஷனரியாக. எங்களுடைய சபையில நான் ஒரு கண்டிஷனை வைத்திருக்கிறேன். மற்றவர்களுடைய சபையிலிருந்து ஒரு விசுவாசியை கூட நீங்கள் அழைத்து கொண்டு வரக்கூடாது. ஒருவேளை நீங்கள் அழைத்து கொண்டு வந்தால் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லியிருக்கிறேன். ஏனென்றால் அந்த போதகருக்கு ஆண்டவர் கொடுத்தது அது. அந்த ஆடு அந்த போதகருக்கு தான் சொந்தம், நமக்கு சொந்தம் இல்லை. அது ஆவிக்குரிய விபச்சாரம். மற்றவர்களுடைய சபையினுடைய
ஆத்துமாக்களை திருடுவது ஆவிக்குரிய விபச்சாரம். தீர்க்கதரிசன வரத்தை வைத்துக்கொண்டு, அற்புத அடையாளங்களும் வரத்தை வைத்துக்கொண்டு ஜனங்களை வஞ்சித்து தன் பக்கமாய் திருப்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். வரங்கள் எதற்காக கொடுத்தார்? அபிஷேகம் எதற்காக கொடுத்தார்? சபையை பக்தி விருத்தி அடைவதற்காக, ஆத்துமா ஆதாயம் செய்வதற்காக, மற்ற சபைகளுடைய ஆத்துமாக்களை திருடுவதற்காக அல்ல. ஆம் பிரியமானவர்களே, அடுத்தது 15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்கப்படும். அப்படி என்றால் உபாகம் 28ஆம் அதிகாரத்தில் வலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். அதே வார்த்தை சாபத்துக்குள்ள போய் பார்த்தால் நீ இருக்காமல் கீழா இருப்பாய் என்று சொல்லப்பட்டு இருக்கும். அடிமைகளாக இருப்பார்கள். கிறிஸ்தவர்கள் அடிமைகளாக இருந்தால் சாபத்திற்கு அடையாளம். இங்க அதுதான் அர்த்தம். பகை உங்க வாழ்க்கையில இருக்கும் என்றால் சாபத்திற்கு அடையாளம். நீங்கள் கடன் பட்டவர்களாக அதிலிருந்து விடுதலையாக முடியாமல் இருந்தால் சாபத்திற்கு அடையாளம். புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது 16. அவர் ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பதியாய் இருக்கும் போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோடு பிள்ளையை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். இங்கொரு சாபம். என்ன சாபம்? நீ குழந்தையை பெற்றெடுக்கும் போது மிக வேதனை உண்டாக்குவேன் என்றார். பெருக பண்ணுவேன், உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனை என்பது வலி. இது ஒரு சாபம். அடுத்தது உன் ஆசை, இச்சை. அப்போ ஒரு மனுஷன் இச்சையில விழுந்து விட்டால் அந்த இச்சைக்கு அடிமையாய் அந்த இச்சையின் ஆவி ஆளுகை செய்யும். அங்கு ஆண்டவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சரிசமமாக அதிகாரத்தை கொடுத்திருந்தார். ஆனால் ஏவாள் தவறு செய்த பிறகு இங்கே சொல்கிறது, உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். பாத்தீங்களா? 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்துல ஏவாளை பார்த்து ஆதாமை பார்த்து அப்படி சொல்லவில்லை. இருவரையும் சேர்த்து கர்த்தர் சொல்கிறார், இது ஆண்டு கொள்ளுங்கள், காத்துக்கொள்ளுங்கள், பண்படுத்துங்கள் என்று. இப்ப இங்கு இருவரையும் வேறு வேறாக பிரிக்கிறார், கீழ்ப்படியாமல் போனதின் மித்தமாக. அடுத்தது 17 இங்க வருது பாருங்க. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன்னின் மித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வேலியின் பயிர் வகைகளை புசிப்பாய். இந்த 18வது வசனத்தை கவனித்து பாருங்க. ஆண்டவர் 1ஆம் அதிகாரத்துல அவனுக்கு கனிகளை கொடுத்திருந்தார். எல்லா கனிகளையும் புசிக்கலாம், ஆனால் இந்த நன்மையின் தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம். அப்போ இந்த பாவத்துல விழுவதற்கு முன்பாக அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆகாரம் எது? கனிகள், உயர்ந்த கனிகள். முந்திரி, பாதாம், பிஸ்தா, ஆப்பிள், ஆரஞ்சு, எத்தனையோ வகைகளான பழங்கள்.
ஆனால் சாபத்திற்குள்ளாக போன பிறகு அங்கே சொல்கிறார் கர்த்தர், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் வேதனையும் துக்கம் வியாதிக்கு அடையாளம். ஒரு முள் காலில ஏறினால் என்ன ஆகும்? வலி தாங்க முடியாது. அது போல வாழ்க்கை கசப்பாக வேதனையாக, உங்க வாழ்க்கை துக்கத்திலே வேதனையிலே கவலையிலே இருக்கிறதா? சாபத்திற்கு அடையாளம். நல்ல சாப்பாடை சாப்பிட முடியலையா? கனி வகைகள், நல்ல ஆகாரத்தை, உயர்ந்த ஆகாரத்தை புசிக்க முடியல. அநேக கிறிஸ்தவர்களுக்கு பழங்களை கனிகளை புசிக்க முடியல. எப்போது பாரும் ரொட்டி பயிர் வகைகள் இதை புசிக்கிறார். இது சரீரத்துக்கு ஏற்றவைகள் அல்ல. இது எப்போது இந்த வார்த்தை சொல்லுகிறார்? பாவத்தில் விழுந்த பிறகு, பாவத்தில் விழுவதற்கு முன்பாக கர்த்தர் சொல்லவில்லை. பாவத்திலே சாபத்தில் விழுந்த பிறகுதான் இந்த வார்த்தை சொல்லுகிறார். அதற்கு பிறகு நீ பூமியில் இருந்து எடுக்கப்பட்டாய், நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையினாலே ஆகாரம் புசிப்பாய். பார்த்தீங்களா? 1ஆம் அதிகாரத்துல 2ஆம் அதிகாரத்துல வேர்வை இல்லை, குளிர்ச்சியான தோட்டம். தேவனாகிய கர்த்தர் மத்திய வேலையில குளிர்ச்சியான வேலையில வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. அங்கு குளிர்ச்சி, நல்ல ஆரோக்கியம், நல்ல சுகம், சமாதானம், சந்தோஷம், தேவனுடைய பிரசன்னம், மகிமை நிரப்பப்பட்டு இருந்தாங்க மகிழ்ச்சியில, அன்பில். ஆனா பாவத்தில் விழுந்த பிறகு அங்க என்ன ஆச்சுங்க? பூமியில் திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையினாலே ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை மாறல இது வரைக்கும். மனிதன் மண்ணாய் இருக்கிறான், மண்ணுக்கு திரும்ப. இன்றைக்கு மரித்த உடனே சடலம் எங்க போகுது? மண்ணுக்கு. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறி கொண்டு வருகிறது. நாம் கிறிஸ்துக்குள்ள இருந்தும் மண்ணுக்கு தான் மரித்த பிறகு போகிறோம். அப்ப யோசித்து பாருங்க. அப்ப அந்த சரீரம் மண்ணுக்கு போகுது என்றால் நம்முடைய வாழ்க்கையில, அநேகருடைய வாழ்க்கையில சாபம் இருக்காது என்று என்ன நிச்சயம்? அநேகர் வஞ்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, மீறுதலில் இருந்து நீங்கள் விடுதலை அடைய வேண்டுமா? வாருங்கள். அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை காளியார் கோயில் ஜெபத்தோட்டத்தில் வைத்து உள்ளார்ந்த சுகமும் விடுதலை செமினார் நடக்கிறது. அதனுடைய 6 நாட்களுக்கு பீஸ் 1500 ரூபாய். தங்குவதற்கு தனியாகவும் இருக்கிறது. வந்து விடுதலை பெற்று ஆசீர்வாதத்தோடு, சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு ஊழியத்தையும் குடும்பத்தையும் நடத்துங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தர் உங்களை காக்க கடவார். கர்த்தர் உங்கள் மீது கிருபையாய் இருக்க கடவார். கர்த்தர் உங்கள் மீது தன்னுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்களை பெருகச் செய்வாராக. God bless you.